நீங்க யோசிக்கிற காரியத்தை நீங்க யோசிக்கும் பொழுதுதான் அப்போ நீதியை தேவன் சரி கட்டுகிறாரா, அவர் நீதியில இருக்கிறாரா? வசனம் சொல்றது, நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். அப்போ தேவனை ஏற்றுக்கொள்ளாத வரையும் உன் வாழ்க்கை நீதி நடக்குதுன்னா இல்லை. தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ முழுமையாக என்ன பண்ணிக்கிட்ட, கர்த்தருடைய பாதுகாப்பிலையும் கர்த்தருடைய வழி நடத்துதலையும் கர்த்தருடைய ஆலோசனையிலும் நீ நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம் எல்லாமும் யாரை சார்ந்திருக்கும்? தேவனை சார்ந்திருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப எல்லாவற்றுக்கும் இயேசுக்கு பொறுப்பு இருக்கும் பொழுது நீங்க நீதியில நடந்தாதான் அவர் நீதியில நடப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் நீதியை சரி கட்ட வருவார். நீங்க தீமையை செய்துட்டு அவர் நியாயத்தை செய்வார்னா அவர் செய்வார் நினைக்கிறீங்களா?